guys, welcome to Tech with Vision. In the video வந்து Pebble Cosmo Engage பத்தி பார்க்க போறோம். இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் and இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 1.95 inch IPS டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 600 nits brightness கொடுத்திருக்காங்க. Always on display இருக்கு. Bluetooth calling and other featuresலாம் இருக்கு. அத வீடியோக்குள்ள பார்ப்போம். And wireless charging support இருக்கு. Silicon strap and நான் ஆரஞ்சு கலர் வேரியன்ட் யூஸ் பண்ணேன். ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupees இருந்தது நான் வாங்குகிற டைமில். OS சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பண்ணும். பட் iOS 9 அண்ட் அபவ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஆண்ட்ராய்ட் 5.0 அண்ட் அபவ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வயர்லெஸ் சார்ஜிங் வருது அண்ட் இந்த பிராண்டில் வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க. சப்போஸ் எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா 1 yearக்குள்ளே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி புது வாட்சே வாங்கிக்கலாம். ஸோ இந்த வாட்சை நான் வந்து 1 week யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வாட்ச் பாக்ஸ்குள்ளே வந்து என்னென்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்தது அண்ட் வாட்ச் கூடயே வந்து வாட்ச்க்கு மேலே வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன் கார்டு நான் ஆல்ரெடி ஒட்டிட்டேன். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இந்த இது வந்து மேக்னெட்டிக்காக ஒட்டிடுது, பேக்கில் வாட்சோட பேக்கில் வந்து மேக்னெட்டிக்காக ஒட்டிடுது. அண்ட் USB Type A வந்து இதோட கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடாப்டர்லாம் கொடுக்கல. அண்ட் உள்ளே வந்து வாட்சோட பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் எப்படி பேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 year கேரண்டி. இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் 1 year கேரண்டி வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ வாட்சோட பாடி பற்றி பார்க்கணுன்னா இது ஒரு மெட்டல் பாடி வாட்ச் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து iWatch அல்ட்ராவோட காப்பி தான் இந்த வாட்ச். அண்ட் iWatch அல்ட்ராவில் வர மாதிரி இங்கே ஸ்க்ரூஸ்லாம் கொடுக்கல, இங்கே ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பெபிளோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு கிளாஸ் பேக்கில் வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக சைடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டி பற்றி நான் வீடியோவில் ஃபர்தராக சொல்கிறேன். அண்ட் இங்கே ஒரு பட்டன், மைக் அண்ட் இங்கே க்ரௌன் டயல் கொடுத்துருக்காங்க. வாட்சை ஆன் பண்ணி இப்போ காட்டுறேன். ஸோ வாட்சோட மெனு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேணும்னா மெனுவை இந்த க்ரௌன் பட்டனை டபுள் டேப் பண்ணிங்கன்னா மெனு சேஞ்ச் ஆகும். ஸோ டச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. லேகெல்லாம் எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆகலை. கனெக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரௌன் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிரி ஆர் கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணாதனால அது வந்து ஓப்பன் ஆகலை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபெசிலிட்டிஸில் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ப்ளூடூத் ஆடியோ, என்கேஜ் ஆடியோ அண்ட் என்கேஜ் 2 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. என்கேஜ் ஆடியோவில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கால்ஸ் பண்ண முடியும் இந்த வாட்ச் வழியாக. அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. மைக் குவாலிட்டி ஆல்சோ வெளியே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்காது அவுட்டோர் சர்க்கம்ஸ்டன்ஸில், பட் வீட்டுக்குள்ளே இன்டோர் சர்க்கம்ஸ்டன்ஸில் நல்லாவே இருந்தது. அண்ட் ஆல்சோ கான்டாக்ட் சிங்க்ரனைஸ் ஆக மாட்டேங்குது. M2 ஆப் வழியாக நான் எவ்வளோ தான் சிங்க் பண்ணி பார்த்தாலுமே கான்டாக்ட்ஸ் வந்து சிங்க்ரனைஸ் ஆகலை. இந்த வாட்சிலே இன்பில்ட்டாக கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த கேம்ஸ் வந்து ஆடிக்கலாம். அண்ட் அந்த கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைஸ் கேம் இருக்குது, கார் கேம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஷூட்டிங் கேம் மாரி ஒரு கேம் பார்த்துருந்தேன். நெக்ஸ்ட் இதில் காட்டுற அந்த ஹார்ட் ரேட் சென்சர் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் இது தான். கண்டிப்பாக ரொம்ப அக்யூரேட்டாலாம் ஒர்க் ஆகலை. அண்ட் ஆல்சோ இதில் பிபி சென்சர், ப்ளட் ப்ரெஷர் சென்சர், ஆக்சிஜன் மீட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் எதுவுமே வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் காட்டலை. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பாக்ஸ்லேயே வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் நாட் அ மெடிக்கல் கிரேட் டிவைஸ். ஸோ தட் இது கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ண முடியாது. இதுலேயே கேல்குலேட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் டார்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எங்கேயாச்சும் வந்து லைக் மொபைல் உங்கள் கையில் இல்லை அப்படின்னும் போது இந்த டார்ச் ஆப்ஷன் போட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு டீசெண்டான பிரைட்னஸ் தான் கிடைக்கும். பட் பிட்ச் டார்க்கில் மட்டும்தான் இது வந்து பிரைட்டாக தெரியும் உங்களுக்கு. மற்றபடி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ் டு வேக் அப் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட சார்ஜ் வந்து கம்மியாகும் அப்படின்றது தான் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ விமென்ஸ்க்கு வந்து மெனிஸ்ட்ரல் சைக்கிள் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்றது எனக்கு தெரியலை.
அண்ட் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் இதில் காட்டும். அண்ட் மொபைலில் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, கால் வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக இதில் கண்டிப்பாக காட்டும். பட் இந்த வாட்ச்லேருந்து உங்களால் ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ கீழே இருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் இருக்குது. ப்ளூடூத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் ஆல்ரெடி கனெக்டடாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஐ மீன் அந்த என்கேஜ் ஆடியோன்ற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். பை டிஃபால்ட்டாக என்கேஜ்ன்ற ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் எப்போவுமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும் ஆப்ஷன். இது வந்து வாட்ச்க்கு லாக் போட்டுக்கலாம், லைக் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கலாம். இது ஹார்ட் ரேட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். 600 நிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதுனால வாட்சோட டிஸ்பிளே எக்ஸ்டீரியர் சன்லைட்லேயுமே ரொம்ப நல்லாவே தெரியுது. ரைஸ் அப் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கிறதுனால கையை தூக்குனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆன் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணி டைம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ தட் வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆர் ரெயின்ஃபால்லாம் எந்த டேமேஜும் ஆகாது இந்த டிவைஸ்க்கு. இந்த மாடலோட ஸ்ட்ராப் குவாலிட்டி ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கையில் ரொம்ப நல்லா ஃபிட்டாகவே பிடிச்சிருக்கு. ஸோ சார்ஜரோடு இதை கனெக்ட் பண்ணும்போது சார்ஜரில் வந்து ஒரு இண்டிகேஷன் காட்டுது. அண்ட் ஆல்சோ வாட்ச்லேயுமே வந்து இண்டிகேஷன் காட்டுது, சார்ஜிங் இண்டிகேஷன். சார்ஜரில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இண்டிகேஷன் காட்டுது. பட் இதை வந்து ரொம்ப மேக்னெட்டிக்காலாம் ஒட்டாது. லைக் கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா சார்ஜர் அட்ராக்ட் ஆகிடும். ஸோ கைஸ், என்னோடய யூசேஜ் வச்சு பார்க்கும்போது இந்த வாட்ச் வந்து அரௌண்ட் 2.5 days மட்டும்தான் பேட்டரி லைஃப் கொடுக்குது. அண்ட் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஃபுல்ன்ற இண்டிகேஷன் எதுவுமே காட்டல. அது கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம இந்த மேலே இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் பார் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் லைக் 100%. அண்ட் மொபைல் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மொபைலில் கனெக்டடாக இருக்கும்போது, வாட்ச் கனெக்டடாக இருக்கும்போது எவ்வளோ % சார்ஜுன்றது மொபைலில் மட்டும்தான் காட்டுது. இதில் எந்த வித இண்டிகேஷனும் காட்டல, லைக் பேட்ரி ஃபுல்லாக அப்படின்றத எதுவுமே காட்டல. அண்ட் ஆல்சோ அந்த பேட்ரி சார்ஜர், ஐ மீன் இந்த சார்ஜரில் வந்து இண்டிகேட்டர் மாதிரி இருந்தது. அதுவும் லைக் க்ரீன் மட்டும்தான் எரியுது. லைக் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இண்டிகேஷன்லாம் சேஞ்செலாம் எதுவுமே ஆகலை. அண்ட் நோட்டிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. பட் எந்த ரிப்ளை எதுவும் பண்ண முடியாது. அண்ட் எமோஜிஸ் எல்லாம் இதில் ஷோ பண்ண மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக தெரிஞ்ச விஷயம், ஒன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நீங்கள் வாட்சில் டைம் பார்க்கறதுக்காக இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணால் கூட நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இங்கே காட்டுது. நம்ம இந்த பட்டன் எதனா ஒரு பட்டன் மேனுவலாக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறமா இந்த டைம் ஸ்க்ரீன் காட்டுது. அது வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ எதனா எமர்ஜென்சிக்கு நம்ம டைம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரிஸ்ட்டோ லைக் ஹேண்டை வந்து இப்படி தூக்கி காமிக்கும்போது இந்த டைம் அந்த டைமில் காட்டல, நோட்டிஃபிகேஷன் தான் காட்டுது. அது ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ கைஸ், வாட்ச் ஃபேஸஸ் பற்றி பார்க்கும்போது டிஃபால்ட்டாக இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்துடுது. இதை வந்து லைக் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை இந்த இது வரக்கூடாது அப்படின்றத எதுவுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த ஃபேஸஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக வர்றது. நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த ஒரு ஃபேஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியுது, டயல் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியுது. அண்ட் இதில் வந்து நாங்கள் உங்களோட இமேஜ் எல்லாமே வந்து வச்சு கூட நீங்கள் டயல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம M2 ஆப் வழியாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டெப்ஸ் கவுண்ட் பற்றி பார்க்கும்போது ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் லைக் ஒரு வண்டி 1.5 hours ஓடிட்டுருக்கிற டைமில் எனக்கு வந்து வாக்கிங் கோல் ரீச் ஆன மாரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. லைக் அந்த டைமில் கண்டிப்பாக நான் வாக் பண்ணலை. ஸோ அந்த டைமில் கோல் ரீச் ஆகுதுன்றது இட்ஸ் நாட் அக்யூரேட். அதனால் வந்து எனக்கு ஸ்டெப் கவுண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 70% அக்யூரேட்டாக தான் இருக்குது. ஓவரால் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல வாட்ச்னே சொல்லலாம். 3000 rupeesக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல வாட்ச் தான். அண்ட் IPS டிஸ்பிளேயோடு கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல வாட்ச்னு தான் சொல்லணும், 3000 rupees பட்ஜெட்டுக்கு. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.